இமயமலையின் பனி சிகரங்களுக்கு இடையே கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 15,000 அடி உயரத்தில் ஒரு விசித்திரமான உயிர் வளர்கிறது. யார்சா கும்பா என்று அழைக்கப்படும் இது உள்ளூர் மக்களால் கீடா ஜாட் என்றும் உலக சந்தையில் இமயமலை தங்கம் என்றும் வர்ணிக்கப்படுகிறது. பார்ப்பதற்கு பாதி புழுவாகவும் பாதி செடியாகவும் காட்சியளிக்கும் இந்த அபூர்வ பொருள் சர்வதேச சந்தையில் குறிப்பாக சீனாவில் 1 கிலோ 15 முதல் 20 லட்சம் ரூபாய் வரை விலை போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? தங்கம் மற்றும் வைரத்திற்கு இணையான விலையில் விற்கப்படும் இந்த உயிரினத்திற்கு பின்னால் ஒரு ஆச்சரியமான இயற்கையின் ரகசியம் ஒளிந்துள்ளது. உண்மையில் இது ஒரு பூஞ்சை காளான் வகையை சேர்ந்தது. குளிர்காலங்களில் மண்ணுக்கு அடியில் இருக்கும் கோஸ்ட் மாத் என்ற அந்த பூச்சியின் புழுக்களுக்குள் இந்த பூஞ்சை புகுந்து அவற்றை மெல்ல மெல்ல தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும். வசந்த காலத்தில் பனி உருக தொடங்கும் போது அந்த புழுவின் தலையில் இருந்து ஒரு சிறிய செடி போல இது வெளியே வளர தொடங்கும். இந்த விசித்திரமான வளர்ச்சியை தேடித்தான் நேபாளம் மற்றும் தீபத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் மே முதல் ஜூலை வரை இமயமலையின் அபாயகரமான சிகரங்களை நோக்கி படையெடுக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் அங்குள்ள பள்ளிகள் மூடப்பட்டு குழந்தைகளும் முதியவர்களும் கூட தங்களது வாழ்வாதாரத்திற்காக இந்த புழுக்களை தேடி செல்கின்றனர். இதனை தேடுவது ஒரு சவாலான காரியம். புற்களுக்கு இடையே மிக சிறிய அளவில் மறைந்திருக்கும் இந்த புழுக்களை கண்டறிய மக்கள் பனித்திரையில் தவழ்ந்து கொண்டே தேட வேண்டியிருக்கும். பனி உருகும் சில வாரங்களுக்குள் இவற்றை சேகரிக்காவிட்டால் அவை அழுகிவிடும் அல்லது வனவிலங்குகளுக்கு உணவாகிவிடும். இமயமலை வயகாரா என்று அழைக்கப்படும் இதற்கு சர்வதேச அளவில் இவ்வளவு மவுசு இருப்பதற்கு காரணம் இதன் அபரிமிதமான மருத்துவ குணங்கள்தான். குறிப்பாக பாலியல் குறைபாடுகளை தீர்க்கும் பாரம்பரிய மருந்தாக இது பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் உடலில் ஆற்றலை அதிகரிக்கும் ஏடிபி உற்பத்தியை தூண்டுவது, நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவது மற்றும் நுரையீரலில் ஆக்சிஜன் பயன்பாட்டை சீரமைப்பது என பல நன்மைகளை இது வழங்குகிறது. ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் அழற்சி போன்ற நோய்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக கருதப்படுகிறது. உயிருக்கு ஆபத்தான கடும் குளிரிலும் பனி சரிவுகளுக்கு இடையிலும் மக்கள் இதனை தேடி செல்வதற்கு காரணம் ஒரு வருடம் முழுவதும் உழைத்து கிடைக்கும் ஊதியத்தை விட இந்த 2 மாத அறுவடையில் அவர்களுக்கு கிடைக்கும் வருமானம் பல மடங்கு அதிகம் என்பதே நிதர்சனமான உண்மை.